லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கோவத்துல என்ன வேணா பேசுவாங்களா? ஆமா, பேசதான் செய்வாங்க. உனக்கு கோவம் வந்தா எதுவுமே யோசிக்காம நீ கத்துனல, அப்படிதான். மத்த எல்லாரையும் விட வெறுப்பும் வலியும் அவங்களுக்கு தான் அதிகம் பார்த்திபா. நம்ம மேல தப்பு இருக்குல்ல, நாம பொறுத்துதான் போகணும். நம்ம மேல தப்பு இல்லைன்னு புரிய வைக்க தானே நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணோம். அது என்னன்னு சொல்றத கேட்டாதானே தெரியும். என்ன பேசிட்டு இருக்க நீ? ராகவிதா தாலி கட்ட சொன்னா, அதனாலதான் நான் கட்டினேன்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா பார்த்திபா? நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு எனக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீயும் அதுக்கு சம்மதிச்ச, அதுல உனக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாண ஏற்பாடே ஒரு அநியாயம் தான். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு நடந்து போச்சு. அதுக்கு நாம தான் காரணமாவே இருக்கட்டும். இருக்கட்டும்ல, அல்ல நாம தான் காரணம் பார்த்திபா. சரி, நாம தான் காரணம். ஆனா அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தத சரின்னு ஒத்துக்க சொல்றீங்களா? தப்புங்க, ரொம்ப தப்பு. ராகவி கண் முழிச்சு வருவா. அவ சந்தோஷமா வாழ வேண்டியவன். ஒண்ணு அவங்க சரி பண்ண ட்ரை பண்ணணும், இல்ல நாம சொல்றத கேட்டு நமக்கு ஒரு வாய்ப்பாவது தரணும். பார்த்திபா, புரிஞ்சுக்கோ. வாய்ப்பு தரணும்னு நீ ஈஸியா சொல்ற, ஆனா நம்ம மேல அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. அதெல்லாம எப்படி நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? ஆர்கன் டொனேட் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா ராகவியை காப்பாத்த ஒரு முயற்சி எடுக்காம அவளை இழக்க போறங்கிற மனநிலைமைக்கு போயிட்டாங்க. ராகவி பொழைச்சு வருவான்னு ஏங்க நம்ப மாட்டேங்கிறாங்க? துணிஞ்சு ஒரு செயல்ல இறங்காம நாமளும் பயந்துகிட்டே இருந்தா ராகவி வாழ்க்கை தானே போகும். சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஒரு வழியும் கிடையாது. அதனால்தான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு கத்துற. பண்ற தப்பெல்லாம் நாம பண்ணிட்டு அவங்க கிட்ட இப்படி கத்துறதுல நமக்கு என்ன உரிமை இருக்கு? என்னால தாங்கிக்க முடியலங்க. கல்யாணம் நடக்கணும்னு உங்களை எப்படி எல்லாம் பாசமா மரியாதையா நடத்தினாங்க. ஆமா, அந்த நம்பிக்கையை தான் நம்ம உடைச்சிட்டோமே. இதுக்கப்புறம் அதே பாச மரியாதையை எப்படி எதிர்பார்க்க முடியும் பார்த்திபா? நானும் ராகவியோட நல்லதுக்கு தானே சொல்றேன். என்ன பண்ண போறேன்னு கேட்டா உன்கிட்ட பதில் இல்ல. உன்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற. நாம இங்க நிக்கிறது ராகவியோட அப்பா அம்மா பார்த்த பிரச்சனை தான் வரும். வா போலாம். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இல்ல ரஜினி, நீங்களாவது நான் சொல்றத. பார்த்திபா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். ரஜினி, சார், உங்களை டாக்டர் வர சொன்னாங்க. ஐயோ, மறுபடியும் கூப்பிடுறாங்களா? எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, பயமா இருக்குங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, பயப்படாத. வா போய் பார்க்கலாம். தம்பி, கொஞ்சம் பாத்துக்க. ஓகே ஓகே சார். வாங்க.
சாரி ராகவி, உன்னை சரி பண்ணதான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். ராகவி ஐயோ, டாக்டர் கூப்பிடுறதா சொன்னாரு. ஆனா டாக்டர் கூப்பிடவே இல்லையே. இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. வா போலாம். கொண்டு போனது தெரியல. என்னாச்சு தெரியல மேடம். அட்மிட் பண்ண பேஷண்ட் ராகவியை காணோம். இங்க பாருங்க, வார்ட் பாய் ஒருத்தர் டாக்டர் கூப்பிடுறதா வந்து சொன்னான். இங்க பாருங்க, இங்க வார்ட் பாய் 3 பேர் தான். ஒருத்தர் 2 மணி நேரமா டாக்டர் கூட இருக்காரு, இன்னொருத்தர் லீவு. உங்க கூட ஒருத்தர் சேர்ந்து தேடினாரு, அவரா? இல்லங்க, அவர் இல்லங்க. இங்க சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல பார்க்கலாம். சிசிடிவி மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. 2 நாளா அதுவும் ஒர்க் ஆகல. அதுவும் போச்சா? நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துறேன், இல்லனா திட்டுவாங்க. என்னங்க இப்ப என்னங்க பண்றது? பயமா இருக்கு. என் பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? அவ யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சா? இந்த நிலைமையில கூட அவங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களே. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா, இது அவங்க வேலை தான். ஜோடியா வந்து நின்று சண்டை போட்டுட்டு போனாங்களா ரஜினியும் பார்ட்டி படம். ஆமாங்க, அவங்க பண்ண வேலை தான் இது. ஆமாங்க, ஆமா, கண்டிப்பா அவங்கதான். என் பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. வா, அவங்க வீட்டுக்கு போய் பாப்போம். சரியான பதில் வரலனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவோம். வாங்க, சீக்கிரம் வாங்க. ரஜினி! ஏய், பார்த்திபா! ரஜினி! வெளிய வா. வாடா வெளிய. ரஜினி! வாங்க வெளியில. அம்மா, என்னாச்சு? ஏய், உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கனா இல்லையா? அம்மான்னு கூப்பிட உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் பொண்ணு தகுதியை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? எதுக்கு நடு வீட்டை வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, உன் வீட்டை வந்து கத்தணும்னு எனக்கு வேண்டுதல் பாரு. நாங்க கத்துற கத்தெல்லாம் கடவுளுக்கே கேட்காம போயிடும். என்ன ரஞ்சிதம், என்னாச்சு? எதுக்கு இவங்க இங்க வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க? ஆமா, யாருக்கு தெரியும்? இந்த வீட்ல யாராரோ வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாம போச்சே. வந்ததுல இருந்து ரஜினி ரஜினின்னு கத்திட்டு இருக்காங்களே தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் தான் கோர்ட்ல பேசி முடிச்சாச்சுல, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? உங்க பொண்ணு பண்ண ஃப்ராடுத்தனால கோர்ட்ல அவ வாயாலே வெளியே வந்துருச்சுல. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இப்ப சொல்றீங்கல்ல, ஆனா முடிஞ்சு போனதே என் பொண்ணு வாழ்க்கை தானே. ஆனா நீங்களா நல்லா தானே இருக்கீங்க. எங்க ரஜினி மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறவில்ல. அவ எப்பவும் நல்லாதான் இருப்பா. நீங்க கோவப்படாம வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நாங்க எங்க பொண்ணையே விட்டுட்டு நிக்கிறோமா? அது உங்க பொண்ணுக்கு நடந்துதான் தெரியும். அம்மா ப்ளீஸ்மா,
என்னாச்சுன்னு சொல்லுங்க. ராகவி நல்லா இருக்கால? என் பொண்ணு கண்ணை திறந்து பார்க்கலனாலும் சரி, அவ உசுரோட இருக்காளன்னு நாங்க இருந்தோம். அந்த நிம்மதி கூட உனக்கு அவனுக்கும் பிடிக்கல. ஐயோ, என் பொண்ணு எங்க? அவளை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவ உனக்கு என்ன செஞ்சா? ஏன் அவளை துரத்தி துரத்தி தொல்லை பண்ற? நீங்க என்ன சொல்றீங்க? ராகவி எங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்க? இவங்க பேசுறது எனக்கு புரியல. அதானே, உங்க பொண்ணு எங்கன்னு இங்க வந்து கேக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எங்க போனாங்க? இங்க பாருமா, அவள் நினைச்சா கூட எங்கே போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே. அவளுக்கு எப்படி நினைப்பெல்லாம் கூட வருமானு தெரியலையே. என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. எவ்வளவு பார்த்திபனும் வந்துட்டு போற வரைக்கும். இப்போ அவளை காணும். ராகவிய காணுமா? எப்படி? எனக்கு சத்தியமா தெரியாது. எப்படி காணாம போனா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. உனக்கு தெரியாம தானே சார் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காரு. நான் செய்யற தப்பு மட்டும் தானே உன் கண்ணுக்கு தெரியும். என் பொண்ணு எங்க இருக்கான்னு நீங்களா சொல்லிட்டா உங்களுக்கு மரியாதை. அவளை எங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்ல உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அட நிறுத்துங்க. என் பொண்ணு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கால. அவ பொய் சொல்ல மாட்டா, அவ வாயிலிருந்து பொய்யும் வராது. எதுக்கு இப்படி வந்து நின்னு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு உங்க பொண்ணா? அவ வாயில பொய்ய தவிர வேற எதுவுமே வராதுன்னு கல்யாணத்திலே பார்த்தோமே. நல்லா சொல்றாரு. சே, எங்களுக்கு தேவை எங்க பொண்ணு. நீயும் அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவ காணாம போயிருக்கா. ஏன் ரஜினி, உனக்கு எதுக்குடி இந்த வேண்டாத வேலை? நீ எதுக்கு அவளை போய் பார்க்க போன? மா, என்ன பேசிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் ராகவியோட நிலைமைக்கு நான் தான் காரணம். அதனால தான் அவளை பார்க்க போனேன். ஆனா அவ எப்படி காணாம போனா? சத்தியமா அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாதுமா. பத்மாமா, பார்த்திபன் எங்க? எனக்கு தெரியலையே ரஜினி. காலையில உன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே. ரஜினி, பார்த்திப வீட்ல இல்ல ரஜினி. அக்கா, மாமா கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. ரஜினி, என்னாச்சு? ஃபுல் ரிங் போது பத்மாமா, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். அப்ப கன்ஃபார்மா அவன் வேலைதான். ஏன் சித்தப்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா வண்டியில கூட வந்துட்டு இருக்கலாம்ல. எங்க இருந்தாலும் ரஜினி கால் பண்ணா பார்த்திபன் எடுக்காம இருக்க மாட்டான். ஆமா. பதட்டப்படாத ரஜினி, இன்னொரு தடவை கூப்பிட்டு பாரு. எனக்கா இப்பயும் கால் அட்டெண்ட் பண்ணலையா? இல்ல, லைன் பிஸியா இருக்கு. அதை எப்படி எடுப்பா? நான் போன் பண்ற மாதிரி பண்ற, நீ எடுக்காதுன்னு பேசி வச்சு பண்ணா இப்படிதான் இருக்கும். என்னங்க, இதுக்கு மேல இங்க நின்னா சரியா வராது. நம்ம பொண்ணு உயிரோட வச்சிருக்கானான்னு கூட தெரியல. வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்.
அம்மா ப்ளீஸ் இருங்க. ராகவிக்கு ஒண்ணும் ஆகாது, அவசரப்படாதீங்க. இதோ பார்த்திபன் தான் கால் பண்றான். என்னாச்சு ரஜினி? ஹலோ பார்த்திபா, எங்க இருக்க நீ? உங்க குரல் இவ்ளோ பதட்டமா இருக்கு. ராகவியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அவங்க இங்கதான் இருக்காங்க. ராகவி எங்க? என் கூட தான் பத்திரமா இருக்கா. என்ன பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா பார்த்திபா? ஐயோ, அவங்க இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை காணும் டென்ஷன்ல தேடி இருப்பாங்க. அவங்க பொண்ணு ராகவி சேஃபா இருக்கான்னு அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ முதல்ல எங்க இருக்கேன்னு சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? அவங்க ராகவி ஹாஸ்பிட்டல்ல இல்லன்னு தானே வந்து கத்திட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வந்து நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். பார்த்திபா, விளையாடாத. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்போ? ஐயோ ஐயோ, என் பொண்ணு என்ன செஞ்சான்னு தெரியலையே. ஐயோ ராகவி, ஐயோ ஐயோ. அம்மா அழாதீங்க ப்ளீஸ். அவ நல்லதா இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவ வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. வேற ஹாஸ்பிட்டலா? எந்த ஹாஸ்பிட்டல்? எங்க சம்மதம் இல்லாம என் பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க அட்மிட் பண்றதுக்கு அவ யாரு? அவங்கள கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு ரஜினி. ஐயோ பார்த்திபா, ஹாஸ்பிட்டல் லொகேஷன் அனுப்பு. இப்போ வேற எதுவும் பேசுற நிலைமையிலயோ இல்ல கேக்குற நிலைமையிலயோ யாரும் இங்க இல்ல. சரி அனுப்புறேன். ரஜினி, ராகவி நல்லா இருக்கால? அம்மா நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. ராகவி ரொம்ப நல்லா இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. பார்த்திபன் லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லிருக்கான். நாம போய் பார்க்கலாம். பத்மாமா கொஞ்சம் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வாங்களேன். சரிம்மா. ரஜினி, நானும் கூட வரட்டுமா? இல்ல வேண்டாம் மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த ரஜினி, நான் வரேன். வாங்கம்மா போலாம். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கு உங்களுக்கு எல்லாம். வா. அந்த வீணா போனவன் இந்த வீட்டுல விட்டதுக்கு நமக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். கோர்ட்டு சொன்னதுன்னு சொல்லிட்டு இன்னும் அவனை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களே, அந்த மகாராணி பேச்சை கேட்டு. இதுவும் அனுபவிப்பீங்க, இன்னும் அனுபவிப்பீங்க. ராகவி ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்காங்கன்னு தானே சொல்லிருக்காங்க. பார்த்திபன் மாமா ரஜினி அக்காக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துப்பாங்க. ஏய் சில்வண்டு, என்னங்க? டாக்டர், டோன்ட் வரி, சீக்கிரமே குணப்படுத்திடலாம். ஓகே டாக்டர். ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டோன்ட் வரி. தேங்க்ஸ் டாக்டர்.
சீக்கிரம் சரியாயிடுவ ராகவி. இப்படியே உன் வாழ்க்கை போறத பார்த்து என்னால அமைதியா இருக்க முடியல. உங்க அப்பா அம்மா கோவமா தான் இருப்பாங்க. ரஜினி கூட என்ன புரிஞ்சுப்பாளான்னு தெரியல. ஆனா நீ கண்முழிச்சினா எல்லாம் சரியாயிடும். ஏய் பார்த்திபா, என்ன இதெல்லாம்? எல்லாம் ஓகே தான் டாக்டர் சொல்லிருக்காரு. டேய், என் பொண்ணு என்னடா செஞ்ச? சார் விடுங்க சார், உங்க பொண்ணு நல்லா இருக்கா சார். டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நீ யாரா இப்படி செய்ய? என்ன உரிமையில அவளை தூக்கிட்டு வந்தா? நம்ம பொண்ணை காப்பாத்தவா கொண்டு வந்திருப்பா, கொல்லதான் பாத்திருப்பா. பாருங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா?